நிறைய பேர் வந்து இப்போ முஜிப் பாய் பிரியாணி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா இதில் சமைச்சு நம்ம பிஸ்னஸாக வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதோட மனைவிமார்கள் பெண்கள்லாம் வந்து அவங்களுக்கு கணவன்மார்கள் கரெக்டாக சமைச்சு கொடுத்தாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க வெளியே ருசியை வந்து இது பண்ண மாட்டாங்க. சூப்பராக இருக்குது தால்ச்சா, இது ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி இருக்குது, அது அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேணான்னு சொல்கிறவங்க கூட லைட்டாக ஊற்றி சாப்பிட்டு ஆகா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் ஷப்தீனா, வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் இருக்குது. திண்டுக்கல் ரெசிபி நம்ம நிறைய பார்த்துருவோம். அது பர்டிகுலராக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா இந்த திண்டுக்கல் பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்ற தால்ச்சா. இந்த திண்டுக்கல்லில் பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த தால்ச்சா இந்த பிரியாணிலாம் ஃபேமஸாக இருக்குன்னா இங்கே விளையக்கூடிய பொருட்கள் மேக்ஸிமம் இதில் ஆட் பண்ணுறனால அது கொஞ்சம் டேஸ்ட் இன்னும் கூட்டி கொடுக்குது. இந்த தால்ச்சா பண்ணுறது வந்து ஒரு ஊருக்கு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்க யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. கத்திரிக்காயை பொறுத்த வரைக்குமே வந்து அந்த பச்சை கத்திரிக்காய்னு சொல்லுவாங்க. ரொம்ப சாஃப்டாக விலை காஸ்ட்லியாகவும் இருக்கும், பட் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த கத்திரிக்காய். தால்ச்சாவில் போட்டுட்டோம்னா அப்படியே கரைஞ்சிரும். அது டேஸ்ட்டை ரொம்பவே அருமையாக சூப்பராக எடுத்து கொடுக்கும். இந்த பச்சை கத்திரிக்காய்ங்கிறது வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொட்டப்பட்டியிலேருந்து வரக்கூடிய கத்திரிக்காய். அங்கே இது ஸ்பெஷலாக வந்து விளைச்சல் கொடுக்குறாங்க. இதோடைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்து காலையில் இப்போ ஒரு 4 மணிக்கு வருதுன்னா 5:30 6 மணிக்கு கத்திரிக்காய் தீர்ந்து போயிடும். அந்த கத்திரிக்காய் கூட கொஞ்சம் தோரம்பருப்பு, கடலப்பருப்பு. தோரம்பருப்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது கடலப்பருப்பு வந்து அந்த கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதுக்காக வந்து துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கிறோம். எல்லாரும் இந்த மாதிரி விஷயம் நம்ம நிறைய கேட்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கடலெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த சுவையை தனித்துவமாக எடுத்து கொடுக்கும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா சமையலுமே வந்து கடலெண்ணெயை ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். பரோட்டா, பிரியாணி, தால்ச்சா இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் வந்து கிரேவி ஐட்டத்துக்குலாம் வந்து கடலெண்ணெய் மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த அரோமாவை சூப்பராக எடுத்து கொடுக்கும். தோரம்பருப்பும் கடலப்பருப்பும் போது மட்டன் போடுறாங்க. எதுக்காக இது ரெண்டுத்துக்கு ஒன்றா போட்டு வேக வைக்கிறாங்க? ஏன் அப்படின்னா தால்ச்சாவுக்கு அந்த எலும்பு தண்ணி சேர்க்கும் போது தான் வந்து அந்த சுவையை கூட்டி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி டீட்டெயிலாக நிறைய விஷயம் பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிப்பே இதில் கிடையாது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரெசிபி, டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் மேலே மிதக்க விடாமல் ஒரு அந்த கெட்டித்தன்மையிலேயே கொடுப்போம் நம்ம. அது மட்டும் இல்லை, இந்த தால்ச்சா பண்ணும்போது கடைசியாக புளி தண்ணி லைட்டாக ஊற்றி அப்படி அடுப்பு ஆஃப் பண்ணுறாங்க. புளி வச்சோருமே ஒரு கொதிக்கு வரும்போதே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அதோடைய தன்மை மாறிடும். இது கிட்டத்தட்ட அந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மாதிரியே பண்ணுறாங்க. ஆனால் சாம்பாரோட பக்கம் வரக்கூடாது சொல்லி சொல்கிறாங்க. சாம்பாருக்கு என்ன சேர்க்குறோமோ அது எல்லா கண்டென்ட்டும் இதில் இருக்குது. புளி சேர்க்குறோம், கத்திரிக்காய் சேர்க்குறோம், பருப்பு சேர்க்குறோம், மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். அப்படிங்கிறனால நம்ம ஒரே ட்ராவல் இருந்தாலும் ஆனால் கண்டென்ட்டை மாற்றி இதுக்கு பிரியாணிக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை அதை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி வந்து நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம்னா திரு முஜிப் பாய். வணக்கம், நான் முஜிப், திண்டுக்கல். பிரியாணியும் தால்ச்சா இதுதான் நம்ம இன்றைக்கி ஒரு பெரிய ஸ்பெஷல் காம்பினேஷனு. அந்த தால்ச்சாவுடைய பெரிய ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணியோட தலைவாழை போட்டு பிரியாணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த பருப்பு, கத்திரிக்காய், எலும்பு எல்லாம் மிக்ஸ் பண்ண தால்ச்சாவை அப்படியே அந்த கெட்டி அந்த பிரியாணி மேலே ஊற்றினோட்டுமே லைட்டாக ஒதுங்கும். இதெல்லாம் அப்படியே அந்த தயிர் சட்னியோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது அந்த தால்ச்சாவுடைய அரோமாவே ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருக்கும். பேசும்போதே வந்து நம்ம நாக்கில் வந்து அப்படியே எச்சி ஊறும். அந்தளவுக்கு இந்த தால்ச்சாவை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக நான் சொல்லியிருக்கேன். வாங்க நம்ம கிச்சனில் போய் எப்படி செய்கிறங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெசிபியோட முக்கியத்துவம் என்ன, அதை எப்படி ரெடி பண்ணுறோன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த தால்ச்சா பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமாக தால்ச்சாக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காய் எல்லா கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாமா, அதில் பர்டிகுலராக இந்த தால்ச்சாக்கும் இந்த மாதிரி கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ண விஷயங்கள் இருக்குது. நம்ம ஊர்களே பார்த்தோம்னா 2 வகையான கத்திரிக்காய் இங்கே கிடைக்கும். திண்டுக்கல்ல இருந்து தான் பக்கத்தில் இந்த ஒட்டந்தத்திரம் பெரிய மார்க்கெட்டு, அது தமிழ்நாடு முழுவதும் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகிக்கூடாது. மேக்ஸிமம் வந்து இந்த பச்சை கத்திரிக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் இது இப்படி தான் இருக்குது. இதோட நீட்டாக இருக்கும்ல, அந்த பச்சை கத்திரிக்காய் யூஸ் பண்ணலாமா? அது ரொம்ப நீளமாக இருக்கும், அது வந்து சலசலன்னு இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பாருங்க, அது கலர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த காம்பு கலர் எல்லாமே வந்து அந்த கிரீனில் இருக்கும். இதை கத்திரிக்காய், அந்த மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒன்றா நம்ம அதை கொதிக்க வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த தன்மையே தனியாக மாறும். ஏன்னா ஒரு சமையலை பொறுத்த வரைக்குமே வந்து அந்தந்த ஊரில் அதுக்குன்னு தனி ஒரு சுவை இருக்குது. எந்த பொருளை நம்ம பயன்படுத்தி அதுக்கான சுவையை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அப்போ சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கத்திரிக்காய் வந்து இப்போ திண்டுக்கல்ல கிடைக்காது. இப்போ நீங்கள் வெளியூரில் போய் கேட்ரிங் பண்ணுறீங்க, இப்போது லைக் சென்னையோ இல்லை வேறு என்ன ஒரு கோயம்புத்தூரோ இல்லை மதுரையோ அங்கேயெல்லாம் போய் பண்ணும்போது ஸோ கத்திரிக்காயெல்லாம் இங்கேருந்து எடுத்துகிட்டு போவீங்க? கண்டிப்பாக. ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் எதை எடுத்துகிட்டு போவோம்னா இந்த கத்திரிக்காய், பச்சை மிளகா அதை நம்ம விடவே மாட்டோம். ஏன்னா வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கக்கூடியது வந்து அதை கையோடு எடுத்துகிட்டு போயிடும். தனித்தனி பேக் போட்டு தனித்தனியாக வந்து கத்திரிக்காவாக இருக்கட்டும், அது 1000 பேர் 2000 பேருக்கு செய்கிறதா இருந்தாலும் முன்னாடியே பிளான் பண்ணிடும். என்ன அப்படின்னா கத்திரிக்காய், பச்சை மிளகா இதெல்லாம் வந்து ரொம்ப மஸ்ட். ஏன்னா நம்ம
இங்கே சாப்பிடக்கூடிய டேஸ்ட்டை மைண்டில் வச்சு தான் வந்து சென்னையில் நீங்கள் இது மாதிரி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இங்கேருந்து அந்த பொருள்களை நாங்கள் அதுக்காக மெனக்கிடுவோம். அப்போ தான் வந்து ஒரு அந்த சுவை வந்து எங்களால் 100%னால 90% கொடுக்க முடியும் எங்களால். இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். 200 கிராம் துவரம்பருப்பு, 100 கிராம் கடலப்பருப்பு, 1 கிலோ கத்திரிக்காய், தக்காளி 2 பழம், சின்ன வெங்காயம் 100 கிராம் அளவு, பூண்டு 50 கிராம், இஞ்சி அதுக்கு கம்மியாக ஒரு 25 கிராம், மிளகாய்த்தூள் 8 கிராம், சிறிதளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள் ஒரு 8 கிராம், 50 கிராம் புளி எடுத்து ஊற வச்சுக்கணும், கரம் மசாலா 1 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கடலெண்ணெய் தால்ச்சா செய்யறதுக்கு தேவையான அளவு. இப்போ வந்து முதல்ல நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துடலாம். கொதிக்கிற தண்ணியில் பருப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் அது கொதிச்சு வரும்போது நம்ம ஆயில் சேர்த்துக்கணும். எதுக்கு ஆயில்னா அந்த பொங்கி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக ஆயில் சேர்த்துக்கிறோம். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் எலும்பு ரொம்ப மஸ்ட் இது. ஏன் அப்படின்னா தால்ச்சாவுக்கு அந்த எலும்பு தண்ணி சேர்க்கும் போது தான் வந்து அந்த சுவையை கூட்டி கொடுக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த கலர் ரொம்பவே தெளிவாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறது. இதில் வந்து அந்த தோரம்பருப்பு அந்த கடலைப்பருப்பு சொன்னீங்கல்ல? ஆமாம், தோரம்பருப்பு தான் கூட இருக்கணுமா? கண்டிப்பாக. ஓகே, ஏன் அப்படின்னா தோரம்பருப்பு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அது கடலப்பருப்பு வந்து அந்த கெட்டித்தன்மையை கொடுக்கும். அதுக்காக வந்து துவரம்பருப்பும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கணும். நல்ல விஷயம். ஓகே, இப்போ பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம். பருப்பும் அந்த எலும்பு போட்டு வேக வச்சு நல்லா வச்சுருக்கோம். அந்த பருப்பு நல்லா வெந்திருக்கு. 1-2 கடலப்பருப்பு முழுசாக இருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கத்திரிக்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றா போட்டு இதை வேக வைக்க போகிறோம். இதில் வந்து தாளிப்போ இதெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம பருப்பில் வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கத்திரிக்காய் இந்த எடுத்து வச்சிருக்க எல்லா ஐட்டமும் ஒன்றா போட்டு அது ஒரு கொதி வர அதுக்கு சமமான தண்ணி அளவு தான் வைக்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இல்லை, மெயினாக வந்து நம்ம எல்லா ஐட்டத்தையும் உள்ளே போட்டதுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறோம். முதல் மாதிரிலாம் வந்து அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிப்பே இதில் கிடையாது. இதில் பெரிய ஹைலைட்டே அதுதான். என்ன காரணம் அப்படின்னா இது நம்ம பருப்பு கத்திரிக்காய் இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் லைட்டாக பிசுறுத்தட்டினாலும் அது சாம்பாருடைய சுவைக்கு போயிடும். அதனால அந்த சமைக்கக்கூடிய பக்குவத்தில் நம்ம இதை சமைச்சோம் அப்படின்னம்னா சுவை ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல விஷயம். சரி, ஓகே, போயிடும். ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த கத்திரிக்காயெல்லாம் வந்து 1/4 வெட்டி வச்சுருக்கோம். ஓகே, அதை வந்து ரொம்ப சின்னதாக வெட்டணும். வெட்டாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு இதில் வெட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து வெந்தாலும் நல்லா கரைஞ்சி ஒரு நீலத்தன்மையோடைய கத்திரிக்காய் அதில் இருக்கும். அதை எடுத்து கத்திரிக்காய் விரும்புகிறவங்க அப்படி சோறில் பிணைஞ்சு சாப்பிடும் போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, கத்திரிக்காய் போட்டோம். சரி, இது அந்த 2 பழம் நம்ம வெட்டி வச்சிருக்க அளவு. சரி, ஓகே. சின்ன வெங்காயம் 100 கிராம் அரைச்சி வச்சிருக்கோம். அதையும் நம்ம என்ன மாதிரி பக்கத்தில் அரைச்சிருக்கீங்க சொல்லுங்கள். இது வந்து பேஸ்ட்டாக அரைச்சிருக்கோம். ஓகே, நல்லா நைஸாக இருக்குமா இல்லை கொஞ்சம் பேஸ்ட்டாக? இல்லை, கத்திரிக்காய் மட்டும்தான் அந்த தன்மையில் இருக்கணும். மற்றது எல்லாமே வந்து கரைஞ்சிடணும். அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதனால எல்லாமே நைஸாக அரைச்சிருக்கோம். அதில் சரி, நைஸாக அரைச்சி அதில் போட்டு கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து சூப்பரான சுவையை கொடுத்துரும். சரி, ஓகே. பேசிக்காக பார்த்தீங்கன்னா அந்த வெங்காயம் அரைக்கும் போது கொஞ்சம் லைட்டாக தண்ணி லைட்டாக ஊற்றி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நைஸ் நல்லா அரைக்க முடியும். சின்ன வெங்காயம் போட்டாச்சு. அப்படியே ஒவ்வொரு ஐட்டமாக நம்ம எடுத்து போட்டுருவோம். சரி, வேறு என்ன? அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. இது வந்து இஞ்சி. இதை பொறுத்த வரைக்கும் வந்து வரிசையாப்படியாக போடணும்லாம் இல்லை, எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு அவனை கொதிக்க விட வேண்டியதான். அப்போ தான் நல்லா இருக்கும். ரொம்ப சிம்பிள் ரெசிபியாக இருக்கும். ரொம்ப சிம்பிள். வீட்டிலலாம் அவங்க வைக்கணும்னு நினச்சி ஆசைப்பட்டு லேடிஸ்லாம் பார்த்தாங்கன்னா ஐயோ என்னடா இவ்வளோ சிம்பிளாக இருக்குது, நாங்களாம் தாளிச்சு ஊற்றுனமே. தாளிப்புக்கெலாம் தேவையே இல்லை. தாளிச்சோம் அப்படின்னோம்னா அந்த எண்ணெயோட கண்டென்ட் மேலே வந்து நின்றும். இதில் உங்களுக்கு தெரியும்ல செஃப், தாளிச்சு ஊற்றும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த எண்ணெயோட கண்டென்ட் மேலே வரும்போது நல்லா இருக்காது இதில். ஓகே, ஆமாம். இன்னொன்று வந்து அந்த தால்ச்சா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால அந்த ஆயில் மேலே வந்துடும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால். ஆமாம், ஓகே. நம்ம தால்ச்சாவில் இப்போ நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியும் மேலே மிதக்க விடாமல் ஒரு அந்த கெட்டித்தன்மையிலேயே கொடுப்போம் நம்ம. ஓகே, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கான மெஷர்மெண்ட் தண்ணி எவ்வளோ வைக்கணுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ இஞ்சி போட்டோம், பூண்டு போட்டலாம். ஓகே, இஞ்சி ஒரு 50 கிராம் அந்த எடுத்து வச்ச அளவு போட்டோம். ஓகே, இது வந்து நான் அந்த தேவையான அளவு பூண்டு எடுத்து போட்டோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக அரைச்சிக்கிறீங்களே? பெரும்பாலும் வீட்டில் இருக்கோம் என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிருவாங்க. ஹோட்டலில் எப்படியே பண்ணுவோம். நீங்கள் எதுக்காக என்ன காரணம் தனித்தனியாக அரைச்சிக்கிறீங்க? ரேஷியோ மாறக்கூடாதுங்கிறதுக்காக தனித்தனியாக. இப்போ வீட்டில் வந்து கம்மியான குவான்டிட்டி அரைக்கிறாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணிக்கு தேவையான அளவு எடுத்து மொத்தமாக அரைச்சிட்டு கூட அதிலிருந்து கூட எடுத்து போடலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரெக்டாக போட்டோம்னா அது ஒரு சுவை கிடைக்கிறதுக்காக போகிறோம். பட் வீட்டில் வந்து நாங்கள் மொத்தமாக அரைச்சி தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். பிரியாணிக்கு போட்டுட்டு தான் எடுப்போம்னா பிரியாணிக்கு போடும் போதே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த டேஸ்ட் கிடச்சிடும். சரி, அது ஒன்றும் பெரிய வேரியேஷன். அடுத்தது கொத்தமல்லி தான் என் கையில் இருக்குது. மல்லித்தலை போட்டுருவோம். சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். சரி, ஓகே. இது மல்லித்தூள். சரி, அது 1 ஸ்பூன். மஞ்சத்தூள் வந்து பருப்புலேயும் நம்ம சேர்த்துருக்கோம். ஓகே, அதனால் இதுலேயும் கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கலாம்.
மஞ்சள் தூள் சிட்டிக்கு போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் உப்பு உப்பு வந்து நம்ம லாஸ்ட்டாக அதை டச் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சுன்னா நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி தாளிக்கல இதில் பருப்புலையும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கோம் அது பொங்கக்கூடாதுங்கிறதுக்காக. இதுலேயும் நம்ம கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். சரி. ஏன்னா வந்து ஆயில் ஆட் பண்ணும்போது அந்த ரெசிபியோடைய தன்மை வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்லாவும் இருக்கும். பட் தாளிச்சிடக்கூடாது. ஓகே. காயிலையும் சேர்த்துக்கலாம், நம்ம பருப்புலையும் சேர்த்துக்கலாம் எண்ணெய். இப்போ இதெல்லாம் இல்லாமல் இன்னொரு இது இருக்குது, கொழுப்பும் சேர்த்துக்கலாம். கொழுப்பும் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன் எலும்பு யூஸ் பண்ணுறதுனால இதில் கொழுப்பு சேர்க்கலாம். நம்ம இல்லை கொழுப்பு சேர்க்கறதுனால கொழுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. சரி, ஓகே. அது இல்லைனா இப்போ நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஓகே. இந்த கடலை நம்ம சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, பொதுவாக எல்லாத்துலேயுமே பிரியாணி எல்லாத்துலேயுமே வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். அதனால இப்போ தால்ச்சாவில் கடலெண்ணெயை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த இடத்துல யூஸ் பண்ணாலுமே வந்து அந்த சுவையை தனித்துவமாக எடுத்து கொடுக்கும். ஓகே. அதனால தான் மேக்ஸிமம் வந்து நம்ம எல்லா சமையலுமே வந்து கடலெண்ணெயை ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோம். அதை சரி, ஓகே. இப்போ ஃபைனல் டச்சாக தண்ணி தேவையான அளவு ஊற்றிட்டு நம்ம கொதிக்க வச்சிடலாம். அந்த காய் வேகிறதுக்கு தேவையான. ஆமாம், ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது. என்ன காரணம் அப்படி? தால்ச்சாவை பொறுத்த வரைக்கும் இதை கொதிக்கும் போதே வந்து இதில் ஒரு தண்ணி வந்து கொஞ்சம் கக்கும். அப்போ கொதிச்சு வரும்போது தேவைன்னா நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா தேவையில்லை. ஏன் அப்படின்னா பருப்பில் நம்ம ஆல்மோஸ்ட் தண்ணி ஊற்றி தான் பருப்பை வேக வைக்க முடியும். அதனால பருப்பில் நம்ம தண்ணியோட கண்டென்ட் அதிகமாகவே இருக்குது. அதனால் இது ரொம்ப அளவு கம்மியாக தான் வச்சுருக்கோம். இது கொதிச்சு அந்த கெட்டியாக வர்ற தன்மையில் வந்து நம்ம தேவைன்னா அந்த பருப்பு தண்ணியை கூட எடுத்து ஊற்றிட்டு பண்ணிக்கலாம். ஊற்றி அடுப்பு ஆன் பண்ணிக்கலாமா? ஓகே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த காய் வேகணும், அதுக்கப்புறம் தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். இந்த காய் வேகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இருபது நிமிஷம் நம்ம அந்த கத்திரிக்காயை நல்லா வேக வச்சிட்டோம்னா அந்த கத்திரிக்காயோட தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் அந்த கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு வந்து வெந்து அதை கரையிற ஸ்டேஜில் வரும்போது நம்ம பருப்பை சேர்க்கணும். அது எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்களேன். எப்படி இருக்கு பாருங்க. நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காயோட தன்மையே இதுதான். அந்த புழு கத்திரிக்காய்ங்கும் போது அதோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். பட் பச்சை கத்திரிக்காய் அந்த திண்டுக்கலுடைய அந்த கொட்டைப்பட்டி காய்ங்கிறது வந்து ஒரு தனி சுவைங்கிறது நீங்கள் பார்க்கும் போதே தெரிஞ்சுக்கலாம். முழுசாவும் இருக்கு, ஆனால் கரைஞ்சிரும். சாப்பாடோட பிணையும் போது எப்படி இருக்குன்னா அதோட தன்மை சூப்பராக இருக்கும். சூப்பர். ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம வேக வச்சிருக்க அந்த பருப்பு எல்லாத்தையும் கண்டென்ட் நம்ம ஒன்றா சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஃபைனல் ஸ்டேஜில் புளியை ஊற்றி முடிச்சிடலாம். சூப்பராக வந்துடும். சரி, ஓகே, பண்ணிடலாம். ஓகேண்ணா, பருப்பு ஊற்றிடலாமா? இந்தாங்க. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா வேக வச்சு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த தோரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அந்த மட்டன், மஞ்சள் தூள்லாம் போட்டு அந்த கொழுப்பு தன்மையோடு இருக்குது பாருங்கள். ஆமாம், நல்லா இருக்கா? ஆயிலாம் நம்ம சேர்க்கவும் அதோடைய இதை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், அந்த எலும்புல உள்ள கொழுப்பே எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க. ரெண்டாவது வந்து நம்ம ஆயில் இதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ அது கலரே எவ்வளோ ஒரு டெம்டிங்காக இருக்குது பாருங்க. லைட் எல்லோஷ் கலர். வேகும் போது பார்த்தீங்கன்னா டார்க்காக இருக்கும், வெந்த பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். சரி, ஊற்றிடலாமாண்ணா? நம்ம எல்லாம் ஒன்றா ஊற்றிட்டோன்னா இதை வந்து நம்ம தனித்தனியாக இருக்கிறதுனால ஒரே ஒரு கொதி நம்ம இப்போ உப்பு போட்டு லைட்டாக கொதிக்க விட்டுருவோம். ஃபைனல் இறக்குறதுக்கு முன்னாடி புளி ஊற்றிடலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு கொதி வரணுமா? ஆமாம். எதனால அப்படின்னா இந்த பருப்பு தண்ணியும் இந்த தால்ச்சாவும் வந்து இப்போ தண்ணி மாதிரி தனித்தனியாக இருக்குது. கொதிக்கும் போது என்ன ஆகும்னா நமக்கு தேவையான கண்டென்ட்டில் அப்படியே நல்லா ட்ரை ஆகும், சூப்பராக இருக்கும். சரி, ஓகே. தேவையான அளவு உப்பு போட்டலாம்னா? ஓகே, சும்மா தேவையான அளவு தான் நான் உப்பு போடுறேன். சரி, ஓகே. நீங்கள் பார்த்துட்டு அது தேவைன்னா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, டன். 50 கிராம் புளி எடுத்து நம்ம ஊற வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை நம்ம லைட்டாக ஊற்றிட்டு டேஸ்ட் பார்க்கணும். ஓகே, இந்த டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் வந்து அந்த புளிப்புத்தன்மை ஷார்ப்பாக இருக்குமா, இல்லை ஒரு கல் கம்மியான மாதிரி இருக்குமா? ஒரு லைட்டாக ஷார்ப்பாக இருக்கணும். அப்பதான் வந்து அந்த தால்ச்சாவுக்கு புளிப்புத்தன்மையோட நல்லா இருக்கும். சரி, ஓகே, டன். இப்போ நம்ம எல்லாமே ஒன்றா கலந்துட்டோம். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சிடலாம். இது நமக்கு தேவை வந்து தால்ச்சா வந்து கொஞ்சம் கெட்டியாக வரணும். அதனால நல்லா ஒரு கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னம்னா கொஞ்சம் கெட்டியாயிரும். அப்புறம் நம்ம வந்து புளியை ஊற்றிட்டு ஃபைனல் டெஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே, எனக்கு அந்த கெட்டியான வர பக்குவத்தையும் கண்டிப்பாக இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதோடைய தன்மை வந்து ஆட்டோமேட்டிக்காக கெட்டியாகும். கொதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அதோடைய தன்மையை மாறும். நம்ம அது வரைக்கும் லைட்டாக நம்ம கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க. சரி, ஓகே, நல்லா கொதிக்க வேணாம்.
நமக்கு தேவையான கண்டென்ட்டில் தால்ச்சா இப்போ ரெடி ஆயிடுச்சுன்னு லைட்டாக நம்ம மட்டும் இப்போ புளி சேர்க்க போகிறோம். தேவையான அளவு புளியை சேர்த்ததுக்கப்புறம் தம்பி வந்து நான் எடுத்து கொடுக்குறேன் செஃப் எப்படின்ட்டு உங்களுடைய ரிசல்ட்டை சொல்கிறீங்க. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். நாங்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு தம்பி? நான் தம்பி, அண்ணன் இவரு. பரவாயில்ல, வயசுல பெரிய ரெடி காமிச்சா குருநாதரே அப்படிலாம் சொல்லக்கூடாது. புளி ஊற வைக்கும் போது கொஞ்சம் கெட்டியாக தான் ஊற வைக்கணுமா, இல்லை ஒரு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி அது தெரியல. இப்போ சப்போஸ் வந்து தெரியாமல் தண்ணியை ஊற்றிடுவாங்க, ஐயோ தண்ணியாக ஊற்றிட்டோமேடா அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது தேவையான அளவு புளி முங்குற அளவு நம்ம தண்ணியை ஊற்றி பிசையும் போதே கெட்டியாக வரும். தண்ணி லூஸாக இருக்கனால பிரச்சனை இல்லை. நமக்கு தேவையான புளி நமக்கு அந்த சுவை கிடைச்சாலே போதும். சரி, ஓகே. ஸோ இது மாதிரி எல்லாம் ரெடியாக நம்ம கடைசியாக தான் புளி தண்ணி போடணும். ஆமாம், புளி தண்ணி ஊற்றிட்டா கொதிக்க விடக்கூடாது. ஓ, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? புளி என்ன காரணம்? ஏன் அப்படின்னா அதோடைய தன்மை மாறிடும். அப்படி புளி வச்சோடையுமே ஒரு கொதிக்கு வரும்போதே டக்குன்னு ஆஃப் பண்ணிடுவாங்க. ஏன்னா அதோடைய இதுக்கு கழுத்து போகிற மாதிரி மாறிடும் அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த தால்ச்சாவுடைய தன்மையும். புளியை வந்து அந்த டேஸ்ட்லேயே இருக்கும் போது, ஏன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம உள்ளே போட்டிருக்கோம். நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம புளியை ஊற்றி இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த சுவை எல்லாத்துலேயும் கலந்து மிக்ஸ் பண்ணி சப்போஸ் எது மிஸ்டேக் இருந்தால் கூட அதை மேனேஜ் பண்ணி சூப்பராக நமக்கு சரியான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. சூப்பர், நல்ல விஷயம். ஓகே. இப்போ கடைசியாக இந்த கரம் மசாலாவை பட்டை ஏலக்காய், நம்ம வீட்டில் எந்த பட்டை ஏலக்காய் பிரியாணி மசாலா வச்சுருந்தாலும் வாசத்துக்காக நம்ம மேலே தூவி விட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் இதோட அறமும் சூப்பராக இருக்கும். ஸோ கடைசியாக தான் போடணும். கடைசியாக லைட்டாக. ஓகே, இந்த அளவு நம்ம எடுத்துக்கிட்டோம். இந்த கரம் மசாலா பவுடர் பாருங்கள் எந்த இடத்துல யூஸ் பண்ணால் நிறைய பேர் கரம் மசாலா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டுருவாங்க. போட்டு நல்லா வாசனையாக வரட்டும் சொல்லி கொதிக்க விட்டு மசாலா குக் பண்ண வைப்பாங்க. சில ரெசிபிகளை வந்து அந்த கடைசியாக போட்டால் தான் நல்லா இருக்குன்னா அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி ரைட்டா இல்லையா? அவ்வளோதான். இப்போ குதிச்சிருச்சுன்னா புளி தண்ணியும் ஊற்றிட்டோம், அதனால் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஓகே, ஒரு சூப்பரான தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. சீக்கிரம் டேஸ்டிங் கொடுங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து கடையில் வாங்கின அப்படியே கப்போட கொடுத்துருக்கா புதுசாக. ஓகே, ஆபா, இது பாயா பார்க்குற மாதிரி நம்ம ஆட்டுக்கார பாயா பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த கால் வந்துன்னு. ஆமாம், நல்லாயிருக்கும். அது சாப்பிட்றது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பர். அப்பா, இது அந்த காரம் தெரியுது. அந்த அந்த கத்திரிக்காய், அந்த பருப்பு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பார்க்கும்போது ஒரு மைல்டான ஒரு காரம், அதுக்கப்புறம் அந்த பருப்பு கத்திரிக்காய் எல்லாமே சேரும். புளிப்பு அந்த சேர்ந்த டேஸ்ட்டு, புளிப்பு லாஸ்ட்டாக தெரியுது. ஒரு மைல்டான புளிப்பு. புளிப்புனா அந்த மாதிரி புளிப்பில் ஒரு அந்த புளிப்பு டேஸ்ட்டு லைட் அப்படி தெரியும். சூப்பராக, நைஸ், ரொம்ப ரொம்ப நைஸ். இதை நம்ம பிரியாணியோட சாப்பிட அந்த வாசம் வருது பாருங்க. அந்த வாசனை நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஓகே ஓகே ஓகே. நல்ல ஒரு அருமையான தால்ச்சா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. ரியலி வந்து நான் இங்கே வந்து இந்த தால்ச்சா ரெசிபி ட்ரை பண்ணுறதுக்கு என்ன காரணம் கேட்டேன், அந்த பர்டிகுலராக அந்த கத்திரிக்காய் என்ன மாதிரி கத்திரிக்காய் யூஸ் பண்ணாங்க, அந்த கத்திரிக்காய் வேக வைக்கிற பக்குவம் என்ன, அந்த பருப்பு தோரம் பருப்பும் அந்த கடலை பருப்பு வேக வைக்கிற பக்குவம் என்ன. ஏன்னா இவர் சொன்ன பார்த்தீங்களா, அந்த பருப்பு வந்து கடலை பருப்பு தான் அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்கு, கண்டிப்பாக அந்த தோரம் பருப்பு வந்து டேஸ்ட் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நேராக இங்கே வந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி நம்மளோட ஷெஃப் தீனாஸ் கிச்சன் மூலிமா அந்த ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, முஜிப் பாயோட பிரியாணி வந்து லாஸ்ட் 3 டேஸாக சாப்பிட்டுருக்கேன். சும்மா சொல்லக்கூடாது, ரியலி வேறு மாதிரி. முந்தினத்து சிக்கன் நேற்று மட்டும் இன்றைக்கி நான் தரப்போறீங்க தெரியல. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம அடுக்கி உங்களுக்கு வந்து தம்சம் பண்ண போகிறோம். ஏன்னா தால்ச்சாவும் நீங்கள் பார்த்துட்டீங்க, அதனாலே ஒரு டெம்டிங் இருக்கும். அப்படிங்கும் போது நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு சுவையே தனியாக இருக்கனால எல்லா பிரியாணியும் ஒன்றா வச்சு உங்களை அசத்தலான்னு நாங்கள் முடியும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இப்போ யாராவது உங்களை காண்டாக்ட் பண்ணால் எப்படி காண்டாக்ட் பண்ணுறது? நம்ம லாஸ்ட் டைம் ஃபோன் நம்பர் கொடுத்தல, அதே மாதிரி எந்த வழி தருவீங்களா? கண்டிப்பாக. எதுவும் உங்களுக்கு டவுட் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா முஜிப் பிரியாணி திண்டுக்கல் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய 8111010444. என்னுடைய நம்பர் 9944463688. இது இல்லாமல் நாங்கள் பல்க் ஆர்டர் அந்த மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கேட்ரிங் சர்வீஸ் என்று தாராளமாக எங்களை கூப்பிடுங்க. உங்களுடைய வேலைகளை குறைக்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நல்ல விஷயம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு அருமையான தால்ச்சா அந்த ப்ராப்பரான வழியில் எப்படி குக் பண்ணணும் எல்லாம் சொல்லி கொடுத்து நன்றி. ரொம்ப நன்றி. இந்த ஒரு அருமையான இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு நீங்கள் இவ்வளோ தூரம் சிரமம் எடுத்து வந்து இதை நீங்கள் எடுத்து கொடுக்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால் எங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லபடியாக கொடுத்துருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு நினைக்கிறேன் இந்த ரெசிபி செய்முறை எப்படி நுணுக்கமாக பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.